டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பஸ் நிறுத்து, எல்லாத்தையும் நிறுத்துறாரு. என்னாச்சு சார்? எதுக்காக பஸ் நிறுத்த சொல்லுங்க? எதுக்காக இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம்? தம்பி சாம்பு போயிரு, அண்ணன் செம்ம காண்டில் இருக்கிறான். தம்பியா? எவ்வளோ வயசாக தெரியுமா உனக்கு? சரி அண்ணன், தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை சார். அதுவும் இந்த கட்சியெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை சார். சார் இந்த பூக்காட்சியில் அவ்வளோ விஷயம் நடந்துச்சு பெண்களுக்கு, அதை பற்றி பேசுறீங்களா சார்? இல்லை அது இல்லை. வேற எது சார்? அது வந்து இல்லை, இருங்க இந்த தமிழக தோல்வி கழகம் இருக்குல்ல, ஆமாம், அதில் ஒரு தப்பு நடந்திருக்கு அந்த கட்சியில். பெரிய தப்பு நடந்திருக்கு தம்பி. சி அண்ணன், நமக்கு ஒரு தப்பு பிரேக்கிங் நியூஸ் கிடைச்சிச்சியா? தப்பு நடந்திருக்கா? என்ன தப்பு? நீ நினைக்கிற மாதிரிலாம் அங்கே வைஷ் அப்படின்னு ஒரு பொண்ணை தூக்கிட்டாங்க சார். தூக்கிட்டு போய் என்ன பண்ணாங்க சார்? ஐயோ பெரிய மனுஷன் பார்க்குறேன்னா ஐஷு நீதானே சொன்ன தூக்கிட்டாங்கன்னு. தூக்கிட்டாங்கன்னா அது வந்து கட்சி பொறுப்புலேருந்து தூக்கிட்டாங்க. ஓ, இது விளக்கமாக சொல்லு சார். நீங்கள் உங்கள் தொலைக்காட்சி தானே, நீங்கள் முதல்ல இந்த விஷயத்தை வந்து பரப்புங்க சார். கண்டிப்பாக. பெண்களுக்கு அந்த பெண்ணோட கண்ணு பார்த்தீங்களா? கண்ணு அவ்வளோ அழகு. நான் வந்து சான்ஸ் கொடுப்பேன் சார். எதுக்கு சார்? அது வந்து அது மக்கள் பணி செய்யறதுக்கு. இப்போ நானும் போய் சேர போகிறேன். இப்போ அவங்கள ஒரு மேடம் இமீடியட்டாக கட்சி ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம், நான் வரேன் மேடம். சார் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை, எப்படி சார்? அவருக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணியிருக்கணும்? கட்சி தலைமை தானே சார், என்ன சார் பண்ணியிருக்கணும்? அந்த பெண்ணை கூப்பிட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு, 2 நாளாக வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கா இல்லையா? போயிட்டு இருக்கு சார், கேட்கணும்ல. இதில் வந்து பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா? ஏய் என்னம்மா அங்கே சுற்றி நீங்கள் பாருங்க அப்படின்னு பேசுகிறாரு இல்லையா ஒருத்தர்? அவருக்கு மெசேஜ் பண்ணாங்களாம் ஒரு கட்சி உறுப்பினர் அவர்கள். டேரெக்டாக காலே பண்ணிருக்கலாம். எது சார் மெசேஜ்? சார் மெசேஜ் பண்ணாலே பார்க்க மாட்டேன்றாரு சார் அவருக்கு 1008 வேலை இருக்கும் சார். என்ன 1008 வேலை? இவங்க ஏதாவது விழா நடத்துனாங்கன்னா இப்படி ஒரு நடை, இப்படி ஒரு நடை, இப்படி ஒரு நடை, இப்படி ஒரு நடை. அங்கே ஏமா அங்கே நிற்காதம்மா, தளபதி வந்து நிற்கிறாரு அங்கே பாரு அப்படின்றதா சார்? பெரிய ஆகிடும். வி ஸ்டாண்ட் ஃபார் வைஷு. அவ்வளோதான் சார். இங்கே பாருங்க சார், அவங்களே ஒரு தலைவியாக ஏற்றுக்கிட்டேன் சார் நான். இங்கே பாருங்க, இங்கே வந்து லப்பு டப்புன்னு எடுக்காது, வயசுன்னு தான் அடிக்கும். வயசு அடிக்குதா? இப்போ நான் அடிக்கிற மாதிரி. இந்த நாதாரி வந்து கட்சி பண்ணி மக்கள் பணிகள்லாம் கவலைப்படல, அந்த பொண்ணுக்காக தான் கவலைப்படுறான். ஆமாம், 90s கிட்ஸு சார். போ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. தானே தலைவி வைஷு தம்பி, அது வந்து தளபதி வந்துன்னுக்கிறாரு. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பெருசாலாம் கஷ்டப்படாதீங்கோ. அந்த பொண்ணு போச்சுன்னா போட்டோம், அது நம்மளுக்கு தேவை கிடையாது. இன்னொரு ரசிகையை வந்து நான் இறக்குறேன்றேன் இந்த கட்சிக்கு. வளையாபதி வணக்கம் சார். சாப்பிட்டீங்களா? சாப்பிடு சார். வாங்க சாப்பிட்டு போங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் மச்சான் தான் கடை போட்டுனுக்கிறான் அங்கே. ஆமாம், ஒரு ஹோட்டல் இருக்குது. தாவேக்க தொண்டர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு எனக்கு அந்த கடையை கொடுங்கன்னு சொல்லிட்டு. உங்கள் மச்சானை போட்டிங்களா? சார் அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு பசி எடுத்துச்சுன்னா போய் நல்லா சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு வந்துருங்க, புரியுதுங்களா? ஏன்னா என் பேர் சொல்லுங்க சார், நல்லா செய்வாங்க. சொல்லுங்க, எதுக்காக வந்திருக்கீங்க சார்? பேட்டி எடுக்க வந்திருக்கேன் சார். பேட்டியா சார்? நான் வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து பிஸி சார். நான் இப்போ தளபதி வந்து இது வந்து வாக்கிங் போகிற நேரம் இது. இந்த நேரத்தில் நான் வந்து நான் நின்று இந்த பக்கம் தளபதினா தான் அவர் போவார், இல்லைன்னா அங்கேயே நிற்பார் தெரியுமா? ஓஹோ, அப்படி. சரி, டக்குன்னு கேளுங்க. 5 நிமிஷம் தான் சார் டைம் உங்களுக்கு. சரி சார், டக்குன்னு கேளுங்க சார். ஏதோ ஒரு பொண்ணை வந்து நீங்கள் கட்சியை விட்டு வெளியே போன்னு இது பண்ணுறதா கேள்விப்பட்டேன் சார். சார் நாங்கள் வந்து யாரையும் வெளியே போகணும் சொல்கிறது கிடையாது, இங்கே இரு அப்படின்னு நாங்கள் சொல்கிறது கிடையாது சார். அவங்களுக்கு ஆசை இருந்தால் போட்டோம், இல்லைன்னா இங்கே இருக்கட்டும். அதை பற்றி நான் இது பண்ணுறல. மற்றபடி அது அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் இருக்குது. என்ன பண்ண சொல்கிறீங்க சொல்லுங்க, என்ன பண்ண சொல்கிறீங்க? அந்த பொண்ணு ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுக்கவே மாட்டீங்களா சார்?
சார் நான் என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டேன் சார், அது வேற. நான் வந்து இங்கே சும்மா கிடையாது சார், சும்மா பார்க்குறவங்களுக்கு என்னவோ நான் நடந்து 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 போகிற மாதிரி தெரியும். நான் வந்து மொத்தமாக இந்த கட்சிக்காக நான் தான் உழைக்கிறேன், தளபதியோட நான் தான் உழைக்கிறேன், தெரியுமா உங்களுக்கு? தளபதியோட பின்னாடி எல்லாம் வந்து கீஞ்சுது சார், வெயில் சும்மாவா அடிக்குது சொல்லுங்க, சும்மாவா அடிக்குது. அதனால் அந்த பொண்ணு வந்து ஃபோன் பண்ணிச்சா மெசேஜ் பண்ணிச்சாலாம் எனக்கு தெரியாது சார். அது அந்த பொண்ணு போகுதுன்னா போட்டோம் விடுங்கோ, அது அந்த பொண்ணு கஷ்டம், நம்மளுக்கு என்ன கஷ்டம் சொல்லு. ஒரு உண்மையான தொண்டன் ப்ளஸ் அஜய் சாரோட பரம ரசிகை, ரொம்ப வருஷமாகவே அரசியல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அஜயோட பேர் சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தங்கத்தை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா சார்? சார் இது நாளைக்கு ஒரு நாள் தளபதியோட காதுக்கு போய் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுவீங்க? சார் இன்னைக்கு தெரியும் அவர் எப்படி ஆஃப் பண்ணும். இதை பாருங்க, ரசிகை என்னை விட பரம ரசிகை இருக்க முடியுமா சார்? ரசிகன் இருக்க முடியுமா சொல்லுங்க? இருக்கவே முடியாது சார். இப்போ கூட நாங்களாம் வந்து நீ போ அப்படின்லாம் நாங்கள் சொல்லியே, அவங்களாம் போகிறாங்கன்னா போட்டோம். வரும்போது கேட்டை திறந்து விடுவோம் சார், போகும்போதும் கேட்டை திறந்து விடுவோம், திறந்து விடுவோம். இன்னொரு கேள்வி சார், இந்த பொண்ணை நம்பி நிறைய உங்கள் கட்சியில் இருக்கிறவங்கள கேங்கா போயிட்டாங்க. யாரா சார்? அதெல்லாம் இல்லாமல் ஃபியூச்சரில் அந்த பொண்ணு ஒரு தனியாக கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க சார். யார் வேணால் ஆரம்பிங்க கட்சி. இப்போது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே இந்த கட்சி கிடையாது சார், இப்போ தான் சார் இந்த கட்சி. அது வந்து ஜனநாயக முறைப்படியில் நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் அரசியல்லாம் பேசுறீங்க சார். எல்லாம் பேசுவேன் சார், நான் எங்கே பேசணுமோ மட்டும் தான் தெரியும் நினச்சிருந்தேன் சார். சார் சார் இங்கே எல்லாம் தெரியும் சார், புரிதா? போய் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அந்த பொண்ணுக்கு வந்து நான் வந்து மெசேஜ் பண்ணலன்னு தானே உங்களுக்கு கஷ்டம், நான் பண்ணிடுறேன் சார், மெசேஜ் சார் நான் பண்ணிடுறேன் சார். பண்ணி என்ன பிரயோஜனம்? சும்மா தான் போயிடுச்சு. நம்பி எத்தனை பசங்க போயிட்டாங்க? எத்தனை பசங்க போயிட்டாங்களா? எல்லா பசங்களும் அந்த பொண்ணு பின்னாடி தான் போகிறாங்க உங்கள் கட்சியில். அப்படியா சார்? ஆமாம். இப்போ யாரும் இந்த ஆளை நம்பி இல்லை. எப்படி இருக்காங்க பாருங்க சார், நாட்டில் எப்படி இருக்காங்க. சரி பாருமே சரியில்லைன்னு கேள்விப்படுறேன் சார். நான் சார் இப்போ நான் மெசேஜ் நான் பண்ணிடுறேன் சார், குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் நான் பண்ணிடுறேன் சார், போங்க சார். தளபதி வந்துங்கிறார் சார், முடிச்சிக்கலாம் சார், டைம் ஆகுது. ஓகே, அது முடிச்சிக்கலாம் சார். தளபதி கூட ஒரு ஃபோட்டோ இது நான் இருக்கும்போது தளபதி கூட ஃபோட்டோவா? என்னை தாண்டி யாரும் தளபதியை பார்க்கக்கூடாது சொல்லிட்டேன் நான். என்னவா நினச்சின்னுக்கிறீங்க நீங்கள் சும்மா? சார் இப்போ புரிஞ்சிச்சு சார் அந்த பொண்ணை எப்படி வெளியே போச்சுன்னு. போப்பா, தளபதிலாம் பார்க்க முடியாது, போப்பா. நான் இருக்கிற வரைக்கும் என்னை தாண்டி பார்க்க முடியாது சார். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு இருக்கடியோ. போயா தளபதி வரேன். தளபதி என்ன ஆச்சு உனக்கு? என்ன காக்கா அழிப்பு மாதிரி பண்ணுகிற? தளபதி உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுற்றி நிற்கிற நீ. இது ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? இது வந்து மாட்டுனுக்கிறேன்டா டே இந்த ஆள்கிட்ட எப்போ பார்த்தாலாம். சரி தளபதி, இப்போ நம்ம இந்த மதுரை அந்த மதுரைக்கு போகிறோம் இல்லையா, அது என்னென்னலாம் பிளான் பண்ணோம்? சோறுனா ஆளுங்க எத்தனை பேர் வரணும், யார் யார் உள்ளே சேர்க்கணும், யார் யார் வெளியவே நிற்கணும், அதெல்லாம் சொன்னோன்னா நம்ம பண்ணிடலாம் தளபதி. நீ பாரு, இல்லைன்னா நான் மாற்ற பண்ண சொல்கிறேன். எது யாரு? ஒன்று நீ பாரு, இல்லைன்னா நான் மாதவத்தில் சொல்கிறேன். தளபதி வர வர ஓவராக பண்ணுகிற நீ. இந்த ஆட்டத்தை நிறுத்தியா முதல்ல. நேற்று வந்த பையன் அவனுக்கு கொடுக்குறியா நீ? எவ்வளோ வச்சமாக அவங்க கூட நின்றுக்கிறேன் நான். அந்த கொடியிலேருந்து நிற்கிறேன் நான். பதவி குத்துனா பிரயோஜனம், மரியாதை கொடுக்க மாட்டேன்றியே. அதை விட நம்ம கட்சியில் ஒரு பொண்ணு வெளியே போயிடுச்சா அதுக்கு காரணம் நீ தானா அப்படின்னு நியூஸ் எல்லாம் பரவாயில்ல தளபதி. அதில் நான் இல்லை தளபதி, அது மாதவதுனா பண்ணியிருப்பாரு. அந்த நீ அவனை சேர்த்ததுலேருந்து தான் பிரச்சனையே இங்கே, தெரியுமா? நம்ம இருக்கும்போது எவ்வளோ ஒத்துமையாக இருந்தோம் நம்ம. இப்போ பாரு, நீ மேலே உக்காந்து பேசுகிற, நான் கீழே எல்லாத்தையும் பார்த்துக்கின்னுக்கிறேன். உன் பக்கத்தில் அவன் உக்காந்துக்கிறேன் காலகைய மாதிரி. உனக்கு என்ன பிரச்சனை? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தளபதி, உங்களெல்லாம் சொல்கிறேன், ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன். தலைவர் வராரு, வழிவிடு. இந்த
சேட்டப்பையில் வந்து காணோம். எங்கே போனால் ஒன்றும் புரியல. இந்த இடுப்பையும் காணோம். என்னை தனியாக விட்டு போயிருக்காங்க. ஏற்கனவே நான் பயந்துட்டுருக்கேன் அந்த சின்ன பையனை பார்த்து. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. அண்ணா சேட்டை டான்ஸ் ஆடிட்டு இருக்காருண்ணே. எது டான்ஸ்? அதாவது அந்த நடனமா? ஆமாண்ணே. இருக்கு பையன் விடுப்பா. அண்ணனுக்கு வந்து இந்த கராத்தே கும்ஃபு மாதிரி அவனுக்கு நடனத்து மேலே ஆசை போல. விடு, அது என்ன கஷ்டம். அண்ணே உங்கள் தம்பி அஜயோட பாட்டுக்கு ஒரு பொண்ணோட டான்ஸ் ஆடிட்டு இருக்காருண்ணே. பொண்ணோடையா? ஆமாண்ணே. சேட்டை பொறுக்கி பையன் வரான். ஓடி 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 அண்ணே ஓடி வாங்க. பொறுக்கி இல்லை அண்ணன் வேறு சொன்ன. அண்ணன் வரேன்னா அந்த பொண்ணை ஏன் அனுப்புனேன்? ஏன்னா அவங்க அண்ணன் வந்து எந்த நிலைமையில் இருக்கேன்னு உனக்கு தெரியணும். பயந்து நடிக்கிட்டு இருக்கேன் நான். இந்த தருணத்தில் உனக்கு கூத்து கேட்குது. சோக்கா இல்லை நீ சோக்கு கேட்குதா? என்னை விட்டுட்டு அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடுறேன். வாங்க நம்ம ஆடலாம். உன் கூட எவன்டா ஆடுவான்? போ அந்த பொண்ணை கூப்பிடு. போ, ஆடுறேன். ஆனால் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஷை டைப். பார்த்தேன் ஆடின இதுலேயே பார்த்தேன். இப்படி ஆடினீங்கல்ல, அந்த சை வந்து பயங்கரமாக தெரிஞ்சிச்சு. போ அந்த பொண்ணு அனுப்பு. போ. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.